பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அமெரிக்காவிலே வசிக்கிற இந்தியர்கள் மிக வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். மகா திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சம், உலக நாடுகளிலே இந்தியர்களை அமெரிக்க நாடு கௌரவித்திருக்கிற அளவிற்கு வேறு எந்த நாடாவது கௌரவித்திருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள். எல்லா நாடுகளிலேயும் இந்தியர்கள் ஒளிவிடுகிறார்கள். ஆனால் அவர்களை அங்கீகரிக்கிற பெருந்தன்மை, அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிற தொகைகள், அவர்களுக்கு தரப்படுகிற விருதுகள் அமெரிக்காவிலே இருக்கிற அளவிற்கு வேறு எந்த நாட்டிலேயும் இல்லை. அமெரிக்க இந்தியர்கள் அவ்வளவு புகழ் பெறுகிறார்கள், அவ்வளவு பெரிய பதவிகளை பெறுகிறார்கள், அவ்வளவு விருதுகளை பெறுகிறார்கள். எந்த வகையிலேனும் தான் பிறந்த நாட்டிற்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்று அவர்கள் உழைக்கிறார்கள். அதற்கேற்ற அங்கீகாரத்தையும் அந்த மண் தருகிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் அமெரிக்கா ஒரு பாராட்டப்பட வேண்டிய நாடாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் 2 இந்தியர்களுடைய பெருமைகளை அறிய இருக்கிறோம். முதலாமவர் டாக்டர் ஆப்ரஹாம் வர்கீஸ் என்பவர். வர்கீஸ் என்று சொன்னாலே நீங்கள் நேரம் கணித்திருப்பீர்கள், பெரும்பாலும் அவர் கேரளாவை சேர்ந்தவராக இருப்பதற்கான சாத்தியம் அதிகம் இருக்கிறது. மருத்துவர். இவர் டாக்டர் என்றால் முனைவர் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இவர் அடிப்படையில் ஒரு மருத்துவ எழுத்தாளர் என்று கூட சொல்லலாம். மருத்துவ பேராசிரியராகவும் இருக்கிறார். மருத்துவர்கள் மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு அவர்கள் மனிதநேயர்களாக நடந்து கொள்கிறார்களா, வியாபாரத்தனமாக சிந்திக்கிறார்களா, மருத்துவர்கள் தங்களுடைய நோயாளிகளிடத்திலே கோபமாக நடந்து கொள்கிறார்களா, அன்பாக பேசுகிறார்களா, நோய்களை பற்றி விவரித்து சொல்லுகிறார்களா, பொறுமையாக கேட்கிற கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லுகிறார்களா, அப்பாயின்மெண்ட் கிடைக்கக்கூடிய நேரம் சிரமமாக இருக்கிற பொழுது அதற்கெல்லாம் ஒத்துழைக்கிறார்களா என்கிற கேள்வியிலேயே மனிதநேயத்தினுடைய அடிப்படை அமைந்து விடுகிறது. அந்த வகையிலே சிறந்த மனிதநேய மருத்துவர் என்று இவரை தேர்ந்தெடுத்து அமெரிக்கா அங்கீகரித்திருக்கிறது. இவர் ஏராளமான மனிதநேயம் பற்றிய ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக மருத்துவர்கள் எப்படி மனிதநேயத்தோடு தங்களுடைய நோயாளிகளிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய பெரும்பாலான நூல்களுடைய கருவாக இருக்கிறது. மனிதநேயமற்ற மருத்துவம் என்பது அர்த்தமற்றது என்கிற கொள்கை ஒரு உடையவராக இருக்கிறார். எனவே இதை மிகச்சரியாக புரிந்து கொண்டு அமெரிக்க நாடு இவரை அங்கீகரித்து ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை இவருக்கு அளித்திருக்கிறது. 61 வயதான இந்த வர்கீஸ் ஸ்டான்ஃபோர்ட் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராகவும் இருக்கிறார். இவர் 12 பேர் பல்வேறு துறைகளில் இருக்கிற மனிதநேயர்களுக்கான விருதை அமெரிக்கா அளித்திருக்கிறது. அதில் மருத்துவம் சார்ந்த மனிதநேயராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்க வேண்டிய தன்னுடைய கடமையை மிகச்சரியாக உணர்ந்து இவர் நடந்து கொண்டிருப்பதனாலேயே இவருடைய அங்கீகாரம் இன்றைக்கு உலகெங்கும் அறியப்படுகிற அளவிற்கு நல்ல ஒரு நிலையை எய்திருக்கிறது. எனவே வர்கீஸ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தவர் இன்னும் முக்கியமானவர் ரமேஷ் ரஷ்கர் என்பது அவருடைய பெயர். நாசிக்கிலே பிறந்தவர். நாசிக் என்று சொன்னால் உங்களுக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடியது ரிசர்வ் பேங்க் தன்னுடைய ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிற இடம் மகாராஷ்டிராவில் இருக்கிறது. அங்கே பிறந்தவர் இந்த ரமேஷ் ரஷ்கர். இவர் மனிதர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு மிகப்பெரிய பங்கை அளித்திருக்கிறார் என்று அமெரிக்கா நம்புகிறது. அதற்காக லெமன்சன் MIT என்கிற ஒரு விருதை ஆண்டுதோறும் வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விருது இந்த முறை நம்முடைய ரமேஷ் ரஷ்கருக்கு கிடைத்திருக்கிறது. விருது என்றால் சாதாரணமான தொகை அல்ல. $5 லட்சம், கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாயை நெருங்கி வருகிற ஒரு அருமையான ஒரு தொகை. இந்த லெமன்சனுடைய செயல் இயக்குனருடைய பெயர் ஸ்டெஃபனி கவுச் என்பது. அவர் சொல்லியிருக்கிறார், ரமேஷ் ரஷ்கர் என்பவர் என்னமாய் அந்த சமூகத்திற்கு பணியாற்றி இருக்கிறார், சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு உதவி இருக்கிறார், எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பாளர் என்று அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் இவரை அவ்வளவு பாராட்டி சொல்லுகிறார். ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக இருக்கிறார், சமூகத்தை மாற்றும் ஒரு ஆர்வத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய புரட்சியாளராக நாங்கள் இவரை கருதுகிறோம். எனவே தான் நாங்கள் எங்களுடைய லெமன்சன் MIT விருதிற்காக இவரை தேர்ந்தெடுத்தோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது சாதாரணமான பாராட்டுகள் சாதாரணமான அளவிலே, அந்தந்த மாநில அளவிலே, அந்தந்த நாட்டு அளவிலே அமர்ந்து விடுகின்றன.
ஆனால் உலக அளவிலே இந்த அமெரிக்க அறிவிப்பு சென்றடைந்து உலகமே இந்த ரமேஷ் லஷ்கரை மிக அண்ணாந்து பார்க்கிறது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வாழ்விலே நேரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தீவிரமான பணியிலே இறங்கி அதற்காக இவர் இந்த விருதை பெற்றிருக்கிறார் என்பதை அறிகிறோம். ரமேஷ் லஷ்கருக்கு இந்த பெருந்தன்மை பாருங்கள். தான் பெற்ற தொகையிலே பெரும் பகுதியை இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்கான கண்டுபிடிப்பிற்கு அவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி யாரெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகளிலே நல்ல முயற்சிகளை இறங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தொகை பயன்பட வேண்டும் என்று அதை பெரும்பகுதி தொகையை கொடுத்திருக்கிறார். அந்த மனம் எத்துணை பேருக்கு வரும், எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்கள். சரி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகிறேனே, அப்படி என்னதான் சாதித்து விட்டார் சொல்லுங்கள், என்னதான் இந்த மனித குலத்தை பயன்படும்படியான மாற்றத்திற்கு உள்ளாக்கும்படியான என்னதான் சாதித்து விட்டார் என்று கேட்டால் என்னை பொறுத்தளவில் பேப்பே என்று தான் நான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் மிக ஒரு அறிவுபூர்வமான செய்தியாக அவர் சொல்வது இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் நம்பக்கூட முடியவில்லை. ஒரு புத்தகத்தை படிக்க ஆசைப்பட்டால் அதை பிரிக்க வேண்டியதில்லை, திறக்க வேண்டியதில்லை, திறக்காமலேயே அதை படித்து விடலாம் நீங்கள் அணிந்து கொள்ளுகிற ஒரு கண்ணாடி மூலமாக என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்பது என்னுடைய அறிவிற்கு எட்டவில்லை என்பதை ஆரம்பத்திலே சொன்னேன். ரமேஷ் லஷ்கர் அந்த புத்தகத்தை திறக்காமலே படிப்பதற்கு அவர் எனக்கு என்ன ஒரு அடிப்படை புரிகிறது என்று சொன்னால், ஒரு வினாடியிலே ட்ரில்லியன் ஃப்ரேம்களை படம் எடுக்கக்கூடிய அந்த கண்ணாடி என்று அதை சொல்லுகிறார்கள். ட்ரில்லியன் என்று சொன்னால் லட்சம் கோடி. இதை எண்ணி பார்க்கும் பொழுதே நமக்கு தலை சுற்றுகிறது. இது எப்படித்தான் இந்த ரமேஷ் லஷ்கர் கண்டுபிடித்தாரோ தெரியவில்லை. இதை பற்றி அறிவியல் அறிஞர்கள் தான் விளக்க வேண்டும். ஒரு இலக்கிய மாணவனான எனக்கு அதை பற்றி அதிகம் பிடிபடவில்லை. இந்த ரமேஷ் லஷ்கர் 46 வயது உள்ளவர். கேமரா கல்ச்சர் ரிசர்ச் என்கிற ஒரு அமைப்பை இவர் உருவாக்கி கேமரா சார்ந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இவர் கண்டுபிடித்து இவர் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வினாடியிலே ட்ரில்லியன் ஃப்ரேம்களை படம் பிடிக்கக்கூடிய இந்த கேமராவை பயன்படுத்தி அந்த புத்தகத்தை நம்மை படிக்க வைக்க உதவுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இவர் அடிப்படையிலே ஒரு பெரிய பேராசிரியராகவும் இருக்கிறார், பாடம் போதிக்கிற பேராசிரியராகவும் இருக்கிறார். 120 முறை ஒரு மாநாடுகளிலே கலந்து கொண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். 120 கட்டுரைகளை தான் சார்ந்திருக்கிற துறையிலே கட்டுரை படிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான இல்லை. இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை படிப்பவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும். அது மட்டுமல்ல, இவருடைய இன்னொரு சாதனை என்னவென்றால் 75 புதிய பொருள்களை கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமை வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய ஸ்டெஃபனி கவுச் சொன்னதை போல இவர் ஒரு சாதாரணமான ஏதோ அந்த புத்தகத்தை திறக்காமலே படிப்பதற்கான சாத்தியக்கூறை மட்டுமல்ல, 75 வகையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதற்கு தான் உரிமையாளன் என்பதை நிரூபித்து விட்டார். அது மிக சிரமமான காரியம். தான் அந்த கண்டுபிடிப்புக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறேன் என்பது அமெரிக்காவை பொறுத்தளவு நிரூபிப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல. போட்டு அலசி ஆராய்ந்து இவர் தான் அதை கண்டுபிடித்தார் என்பதற்கான நிரூபணங்களை எல்லாம் கேட்டு அக்குவேராக ஆணிவேராக பீத்துவிட்டு அதன் பிறகுதான் அந்த ஆதாரத்திற்கான ஒரு சான்றை அவர்கள் அளிப்பார்கள். எனவே இந்த ஒரு அருமையான ஒரு மனிதர் 75 புதிய பொருளை கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட நம்முடைய மின்சார பல்பை கண்டுபிடித்த ஒரு அவரது வரிசையிலே வந்திருக்கிற அளவிற்கு இவரை பெருமைப்படுத்தலாமோ என்று தோன்றுகிறது. ஏன்னா மனித குலத்திற்கு பயன்படும்படியான அவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த லஷ்கர் நம்முடைய நாசிக்கை சேர்ந்தவர், இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்பது உண்மையிலே நமக்கு பெருமிதமாக இருக்கிறது. இந்த புகைப்பட கருவிக்கு பெயர் பெம்டோ என்று இந்த புகைப்பட கருவியை சொல்கிறார்கள். இந்த அதிநவீன கருவியை உருவாக்கியதற்காகத்தான் இப்பேற்பட்ட பரிசு. அவருடைய முயற்சி, அரிய முயற்சி, வித்தியாசமான முயற்சி, படிக்கிற பழக்கம் குறைந்து வருகிற இந்த காலத்திலே சட்டென்று ஒரு புத்தகத்தை படித்துவிட முடியும் என்று இவர் கண்டுபிடித்திருக்கிற அந்த நுணுக்கம், அது எல்லாம் போக அதன் மூலமாக கிடைத்த கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாயிலே பெரும்பகுதியை தனக்கு பின்னாலே வரக்கூடிய இளம் விஞ்ஞானிகளுக்கென்று ஒதுக்கிய பெருமனம் என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இந்த ரமேஷ் லஷ்கர் நமக்கு ஒரு புதிய கண்களை திறந்து விட்ட மாதிரியான ஒரு காட்சியை நமக்கு தருகிறார். இந்த ரமேஷ் லஷ்கரும் நம்முடைய ஆப்ரஹாம் வர்கீஸும் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், எந்த மண்ணிலே பிறந்தோமோ அந்த மண்ணிற்கு நம்மாலான பங்களிப்பை நாம் அளிக்க வேண்டும் என்பது.
அது சொந்த மண்ணாக இருக்கலாம், அந்நிய மண்ணாக இருக்கலாம், உலக சமுதாயத்திற்கே நம்முடைய பயன்பாடுகள், நம்முடைய முயற்சிகள் பயன்பட வேண்டும் என்று. அடுத்தவருக்கு ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போடாத இந்த மனோபாவம் கொண்ட உலகிலே பலர் இருக்கையில் மனித சமுதாயம் மேம்பட வேண்டும், அது குலம் தழைக்க வேண்டும், மனிதநேயம் பெருக வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிற இந்த இரு பெரு மக்களும் இந்தியர்கள் என்பது நமக்கு பெரிய பெருமை. இவர்களால் நாட்டிற்கு பெருமை. அமெரிக்கா அவர்களை கௌரவித்திருக்கிறது. இது அமெரிக்காவே தனக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது. எனவே ரஷ்கருடைய கோணத்திலேயும் வர்கீஸுடைய கோணத்திலேயும் வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கொண்டால் நாமும் நம்மாலான பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு செய்ய முடியுமா என்று யோசித்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.